98 இன்ட்டு 4 ரொம்ப சிம்பிளாக நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் இருக்கலாம். எப்படி தெரியுமா? அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டிஜிட்டை வந்து ரவுண்ட் ஆக்கிக்கணும். இப்போ 98னா அதை 100ஆக மாற்றிக்கணும். ஓகேவா? 2 சைஃபர் வந்துடும். அப்போ 2 சைஃபரை எடுத்துகிட்டு இந்த 4 அப்படியே போட்டுக்கணும். இதை 2 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 98ஓட 2 கூட்டினோம்னா 100 வந்துடும். அப்போ 2 வந்து நம்ம கூட்டிக்கிறோம். ஓகேவா? அப்போ 4 இதுக்கு ஒரு இதுக்கு 2 கூட்டினோம்னா 4 இதுக்கு எத்தனை வந்துடும்? 8 கூட்டியிருப்போம். அப்போ அந்த 8 மட்டும் மைனஸ் பண்ணணும். அந்த 8 இந்த கூட்டின 2 மைனஸ் பண்ணோம்னா 4 2 8 இல்லையா? 8 கூட்டியிருக்கோம் இல்லையா? அந்த 8 மைனஸ் பண்ணோம்னா 392. இதாங்க விடை. வந்து ஈஸியாக வந்துச்சு பார்த்தீங்களா? ரொம்பவே கஷ்டப்பட வேணாம். இதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். இதே அடுத்த டிஜிட் பாருங்கள். 98 இன்ட்டு 44 அப்படிங்கும்போது என்ன பண்ண போகிறோம்? அதே மெத்தட் தான். இதை வந்து 100 ஆக்கிட்டிங்கன்னா 2 0 வந்துடும். அப்போ இந்த 44 அப்படியே முன்னாடி போட்டுடுறீங்க. ஓகேவா? இப்போ மைனஸ் எதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் என்ன பண்ணணும்? இங்கே 1க்கு வந்து 2 ஆட் பண்ணியிருக்கோமா? 100க்கு 2 ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? 98 கழிச்சிட்டிங்கன்னா 2 ஆட் பண்ணியிருக்கோம். 2 ப்ளஸ் பண்ணி தான் இங்கே போட்டிருக்கோம் நம்ம. அப்போ ஒன்றுக்கு ஒரு இதுக்கு 2னா அப்போ 44க்கு எவ்வளோ ஆகும்? இன்ட்டு 2னா 88. ஓகேவா? 88 கழிச்சிட்டோம்னா என்ன ஆன்சர் வரும்? ரொம்ப சிம்பிள். 4312. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான உங்களுக்கு கணக்கு தான் இது. இங்கே எத்தனை டிஜிட் இருந்தாலும் சரி, நீங்கள் அதோடு சேர்த்து சைஃபர் வர மாதிரி. இப்போ 1 2 இருக்கா? அப்போ 2 சைஃபர் வரணும். 1 போட்டுட்டு 2 சைஃபர். அப்போ எத்தனை டிஜிட் வரும்? 100. இதேமாரி 988. இப்போ 3 டிஜிட்னா 3 0. ஓகேவா? 3 சைஃபர் 1 போட்டுக்கணும். இதே 1 8 8 8ன்னு வச்சுக்கோங்களேன். இது 4 இருக்குது. அப்போ எத்தனை சைஃபர் போடணும்? நம்ம எடுத்துக்கணும்னா 1, அதாவது இங்கே இருக்கிறதா 0 அத்தனை 0 போட்டுக்கணும். இதை போட்டு நம்ம சொன்ன மெத்தடில் கழிச்சோம்னா ரொம்ப சூப்பராக எவ்வளோ பெரிய மல்டிப்ளைனாலும் ஈஸியாக பண்ணலாம். இது ஈஸியாக இருக்கா? தேங்க்யூ. சொல்லுங்கள்.